பேசிக்கொண்டு அமைதி இல்லாமல் இருக்கிறான். வாருங்கள், என்ன நடக்கப் போகிறது என்று சேர்ந்தே பார்ப்போம். செட்டியார்கிட்ட இருந்து போன் வந்துருக்குது. ஒரு மனுஷன் கூட்டாலே பிரச்சனையாது காலத்தில் கேட்பாங்க. சரி வராதுன்னு சொல்ல முடியாது, வரேன்ட்டான். சரி வா, இதில் வேற ஹாப்பி பிசி செட்டியார் வேற போடலாம். சரி போட்டு தொலைலாம். ஐயோ திருப்பி இன்னொன்று வருது, யார் அது? செட்டியார் தான் டெக்ஸ்ட் அனுப்ப பார்த்தா சேட்டு. இவங்கிட்ட வேற கடன் குறைச்சனே. எங்கேயாச்சும் ராஜஸ்தானில் கிடப்பான்னு பார்த்தா ராயப்பேட்டையில் உட்காந்து நம்ம ஊரே வளர்க்கலாம். சரி வந்து போல சேர்த்து என்ன பண்ணுறது, நான் விட்டுருவா போகிறேன். வா நல்லா இருக்கு. ஐயோ நான் மூணாவது வருது. ரெட்டி போச்சு. இன்னைக்கு காலங்காலத்தால எவன் முகத்தில் முடிச்சேன்னு தெரியல. ஐயோ சத்தம் கேட்குது. மற்றவங்களாச்சும் மெதுவாக வருவாங்க, இந்த செட்டி வர்றதுக்கு முன்னாலேயே சத்தம் கேட்குமே. ஆண்டவா எப்படியாச்சும் உங்களுக்கு நீங்க சமாளிக்கணும்பா. பார்ப்போம். சரி இப்போ வராங்கன்னு பார்ப்போம். ஹலோ செட்டர். ஓ பின்னால. ஓ செட்டு செட்டு வா செட்டு. ஹலோ 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 செட்டர். எப்படி இருக்கு செட்டர்? செட்டு ரெட்டி பாவனரா பாவனரா. வர மெதுவும் வர. ஆமா செட்டர் என்னப்பா கடவாளி, ரொம்ப நாள் ஆளவே காணோம். வாங்கினதும் வாங்கினேன். ஆமா ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். நாங்க தான் வர வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா செட்டர் ஏன் வருத்தப்படுற? எனக்கு நீ கடன் கொடுத்தா 1 வருஷம் ஆகுது இல்ல? ஆமா நீ ஒரு வாட்டி கேட்கும் போது நான் தரேன்னு சொல்லி தானே இருக்கேன். என்னைக்காச்சும் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். தரமாட்டேன்னு சொல்றது சரி யோசிச்சு பாரு. நீ என்கிட்ட கடன் கொடுத்து 1 வருஷம் ஆகுது இல்லை? உங்ககிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்க. சரியா? கரெக்டா? அவங்க தானே சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். சரியா? ஆனா 20% வெட்டி போட்டேன். சரியா? கடன் கொடுத்து 1 வருஷம் ஆகும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த காசு திருப்பி கொடுத்தேன். உனக்கு எவ்வளவு வரும்? 20,000 ரூபாய் வரும். ஆமா 20,000 ரூபாய் வரும், ஒத்துக்கிறேன். ஆனா யோசிச்சு பாரு செட்டியார், ஒரு 6 மாசம் கழிச்சு என்கிட்ட வந்து நீ இதே கேட்டீங்கன்னா உனக்கு 30,000 ரூபாய் வரும்ல? சரிதான். என்ன கணக்கு போடுற செட்டியார்? நீ வந்து இந்த மாதிரியே கணக்கு போட்டா என்ன மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. அதனால நீ என்ன பண்ற செட்டியார் யோசிப்ப. 30,000 பெருசா 20,000 பெருசா? உனக்கு வந்து 30,000 கூட வர்றதுனால நான் வந்து ஒரு 6 மாசத்துல திருப்பி வந்து கண்டிப்பா உனக்கு கொடுத்துறேன். கவலைப்படாத, கண்டிப்பா கொடுத்துறேன். செஞ்சுட்ட போ செட்டியார். 30 பேசு 20 அது போதும். கணக்கு போட்டே போ. ஐயோ இது செட்டியோட டீல் பண்ணியே எனக்கு பாதி முடி போகுது காலையில. ஓ சேட்டு உன்ன மறந்துட்டேனே. செட்டு செட்டு கைசா அதான் 2 lakhs உனக்கு மட்டும் கரெக்டா இருக்கு. மற்ற எது தெரியுதோ இல்லையோ என்ன பண்றது செட்டு வந்தாலே வாழ வைக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணா 2 லட்சம் தானே செட்டு உனக்கு கொடுக்கணும். அவங்ககிட்ட ஒன்று சொல்ல தெரியுமா? ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுல ஒரு பிரான்ச் டாலஸ் பக்கத்துல கப்பல் ஏதோ ஒரு இடம் இருக்குதான். அங்க வந்து ஒரு எங்க டாலஸ் அதுல வந்து ஒரு ஐடி பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுல இருந்து அவங்க பண்ண வேலைக்கு நேரா செக் அனுப்புறேன்னாங்க. நான் சொன்னேன் நான் ரொம்ப ஞானஸ்தேன், அதனால எனக்கு அனுப்பாத சேட்டுக்கே நேரம் அனுப்பிச்சிருக்கேன். நீ குடிச்சிட்டே பாரு. நீ என்ன பண்ணு, உனக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நீ என்ன பண்ற? உனக்கு வரலையா? ஒன்னும் வரல. நீ எங்க இருக்கிற? ராஜஸ்தான்ல இருக்க? ராயப்பேட்டால இருக்கிற பிரச்சனை. அதை நீ முதல்ல சொல்லு எனக்கு. எங்கவா நான் என்ன பண்ணேன், சொந்த ஊருக்கு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ராஜஸ்தானுக்கு அனுப்பிச்சேன். ஆமா 2 லட்சம் இல்ல. இந்த ராயப்பேட்டால வந்து கூட்டம்லாம் ரொம்ப நம்ப முடியாது. கம்ப்யூட்டர் இருந்தே கையில் வாங்கி அனுப்பிச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ணு, நீ நேரம் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போ, ராஜஸ்தான்ல போ. அங்க உனக்கு செக் இருக்குது, கவலையே படாத. யாரும் உன்னை ஏமாத்த போறது இல்லை. சந்தோஷமா போயிட்டு வா சேர்த்து. அப்பா சேர்த்து. ஆனா எனக்கு என்னமோ நீ பக்கத்துல வந்தாலே செயினே மோதிரம் இதெல்லாம் கொஞ்சம் கைக்கு பிடிச்சிக்கணும் போல தோணுது. ஆனா பரவாயில்ல, நீ ஒரு நல்ல சேர்த்து தான். நல்ல துணிமணி எல்லாம் போட்டிருக்கிற. இங்க போற நேரம் சென்ட்ரல் ஸ்டேஷன் போ, ராஜஸ்தான் போ, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போ. அங்க உனக்கு செக் இருக்குது. போ செட்டு, தைரியமா போ செட்டு, நம்பி போ.
நம்பி போலாம் சேட்டு. போ 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 ஓ ஒட்டகை கொரியர்லாம் வச்சிருக்கிறேன். போ அங்க உனக்கு வெயிட் பண்ணுறீங்க. அப்பா நமஸ்காரம் கருணாநிதிகள். ஐயோ ஞாபகம் ரெட்டியா மறக்க முடியுமா? ரெட்டியா மறக்க முடியுமா? நானு என்ன பிரச்சனைன்னா இவனுக்கு நான் கனவே வாங்கலையே. ஹீரோ ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி ஒரு 2 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துட்டு காசு கூட உன்னை ஹீரோ ஆக்கிடுறேன்ட்டு லோடு சுத்திட்டே இருக்கான். ரெட்டி காமெடி செட்டியாரோட பேசிட்டு இருந்தால செட்டியாரு உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆமா உன்னை பார்த்து நல்ல ஹீரோவா இருப்பான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அதேதான் இன்னொரு 2 monthsல மகேந்திரா கிட்ட கால்ஷீட்டுக்கு வெயிட் பண்றேன். கவலையப்படாது சட்டை. நான் என்ன பண்றேன்னா ஒரு போயிட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு திருப்பி வா. 3 months அதுக்குள்ள மகேந்திரா வந்துடும். பேசிட்டேன், கவலையே இல்லை. அடுத்த என்டிஆர் நீங்க போ சொல்லிருக்கிறேன். உனக்காக நேரத்தோட 2 கோசம் ஒன்னும் கவலை இல்லை. அப்பா ஆண்டவா எத்தனை நாளா இதே பிரார்த்தனை பண்ணி திருப்பி பழக வேண்டியதா இருக்குது. கொஞ்சம் பாப்பா பண்ண வேண்டியதா இருக்குது. உலகத்துல என்ன பண்றது? மனுஷன் தலைவி ஐயோ இவன் யாரா? தூரத்துல வெள்ள சட்டியோட வந்திருக்கிறான். கையில மோதிரம் செய்திகள்லாம் தெரிஞ்சு நம்மளை பத்தி தெரிஞ்சு உங்களை தைரியமா போட்டு வந்திருக்கிறான். பார்த்தா ஏதோ பாளையங்கோட்டையில் வந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம் வெள்ளையங்கோட்டை வச்சிருப்பான். சரி என்னமோ இன்னைக்கு நமக்கு நாள் நல்லா தெரியல, பார்க்கலாம். ஹலோ எப்படி இருக்கீங்க? யார் நீங்க? நல்லா இருக்கேன். பரலோகத்திலிருந்து வந்திருக்கும் தேவதூதன். பரலோகத்திலிருந்து வந்திருக்கு தேவதூதனா? பேசுகிற பாஷையை கேட்டா கூட ஒரு மாதிரி பரலோகத்திலிருந்து வந்தாங்க தான் இருக்குது. தேவதூதனா நீ? ஆமா. பரலோகத்திலிருந்து வந்திருக்கேன். ஆமா. ஏன்டா பரலோகத்திலிருந்து வந்தா நான் யாருக்கும் நடந்து வந்தியே. சரி என்ன பண்றது? ஆமா எப்பா நீ பேசுற பார்த்த கையில வேற ஏதோ வச்சிருக்கிறேன். வெள்ளைய சொல்லியமா வேற ஏதோ போட்டு வந்திருக்கிறேன். ஒத்துக்கிற தேவதூதன் தான். ஆனா எனக்கு இந்த மாநிலே தேவதூதனேன்ற அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒத்து வராது. எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தயவுசெய்து இந்த பரலோக தமிழை விட்டுட்டு பனைக்குள்ள தமிழ்ல பேசுறியா? பேசிடலாம். சந்தோஷம். பேசுவா. வரம்பொருட்டெல்லாம் இப்படி கடன் வாங்கி இப்படி ஏமாத்திட்டு இருக்கியே. சுத்த பேர் என்ன நடக்கும் யோசித்து பார்த்துருக்கேன். என்னைக்காச்சும் நான் பண்றது நியாயமான கேள்விதான். உழைக்க வேண்டியது இருக்குது. நான் பண்ண பாவம் தலைக்கு மேல போச்சு. வண்டியை போட்டவன என்ன பண்ண வேண்டியது? பரிகாரம் ஒண்ணும் இல்லையே. நான் பண்ண பாவத்தை நான் அனுபவிக்கணும். வேற அனுபவிக்குவேன். நீ அனுபவிக்க வேண்டாம். என்னது? நீ அனுபவிக்க வேண்டாம். நான் அனுபவிக்கிறேன். ஆமா. அப்பா உண்மை என்ன சொல்ற? ஆமா. உன் பாவத்தை சுமந்து கிராஸ்ல ஏற்கனவே ஒருத்தர் அனுபவிச்சார். எனக்காக ஒருத்தர் நான் பண்ண பாவத்தை அனுபவிச்சார். உனக்காக மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்க எல்லா மாநிலங்கள் எல்லா மக்களுக்காக பாவத்தையும் அனுபவிச்சார். இந்த மாதிரி இருக்கிற எல்லா கடனாளிங்க பாவத்தையும் அவர் சரி செஞ்சார். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எங்க இருக்காரு? எப்படி அவரை பார்க்கலாம்? அட்ரஸ் கொடு, ஒரு இமெயில் கொடு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா, சோஷியல் அக்கௌண்ட் மீடியா இருக்கா? முதல்ல நீ விசுவாசி, நம்பு. நம்புற பிறகு இதுதான் அவரோட வார்த்தை, அதை வாசி. இதுதான் அவருடைய வார்த்தை, இதை வாசின்றானே. என்னத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறான் கையில? ஏன்பா இயேசு கிறிஸ்துவ தேட சொன்ன கேட்டா திருவாசனத்தை கொடுத்துட்டு போயிட்ட. அவர் இது யாரு? அதை வாசி, உனக்கே தெரியும். நான் இதுக்கும் பார்த்தது இல்லை. வெள்ளை சட்டியை போட்டு வந்தான், பரலோகம்ன்றான். அவன் பேசுறத பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல. பொய் சொல்றவனா இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சொல்லிருக்கான் இருப்பானே. என் கையில இந்த ஒரு வசனத்தை கொடுத்துருக்கானே.
இதுல எப்படி நான் இயேசு கிறிஸ்துவை தேட முடியும்? How can I find Jesus in this scripture? என்னதான் போட்டிருக்குன்னு பார்க்கணுமே கூட. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. Amen. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Dear friends, let us sincerely examine our hearts. The debtor man's condition and our condition are clearly no different. Like angels said, Jesus Christ died for you, died for us. Look closely at the scripture he holds in his hand. It plainly states who Jesus Christ is. Let us also read and understand that same holy scripture and see Jesus. உண்மையாக ஆராய்ந்து பார்ப்போமானால் இதோ அந்த மனிதன், அந்த கடனாளி மனிதன், அவனுடைய நிலைமைக்கும் நம்முடைய நிலைமைக்கும் பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இறந்தார், நமக்காகவும் இறந்தார். அதோ அவன் கையில் இருக்கும் வேத வசனத்தை கவனியுங்கள். அதில் இயேசு கிறிஸ்து யார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் அதே திருவசனத்தை அறிந்து இயேசுவை தேடுவோமாக. ஆமென்.